கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் உங்கள் மத்தியிலிருந்து கர்த்தருடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வர என் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ஜஸ்வின்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், கடுகள விசுவாசம் தான் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை பேர்ந்து போனால் அதை அப்படியே சந்தேகம் இல்லாமல் செய்யும் போது எவ்வளோ விசுவாசம்? கடுகளவு. ஓகே, கடுகு பார்த்துருக்கீங்களா? அவன் சொல்லுங்களேன். ஆக ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும்போது நான் ஏற்கனவே 5ஆம் மாதம் வந்து சொன்னேன், இந்த கூட்டத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், கூட்டத்தில் ஆண்டவர் செயல்படணும், இடைப்பட வேண்டும் என்றால் யார் கையில் இருக்கே? அம்மா மட்டும் தான் சந்தோஷம். Whose faith? Okay, it's your faith. Hallelujah. I know you are tired. வேலை முடிஞ்சு பல காரியத்தை முடிச்சு வந்திருக்கிறீங்க. அதனால ஆலயத்துக்குள்ள நுழைந்த உடனே God is not respecter of person. ஆண்டவர் யாரும் அவர் பச்சை பாதம் பார்க்குற தேவன் அல்ல. ஒரு இடத்துல தெரியாமல் பாஸ்டர் தமிழ் சரியாக வராமல் ஊழியக்கார் போல ஆண்டவர் பச்சை பாம்பு பார்க்குற தேவன் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. சரியா? ஆக நம்முடைய எதிர்பார்ப்பின்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆண்டவர் இடைப்படுவார். Hallelujah. How much you welcome, how much you honor the Lord, how much you respect the Lord and desire for the Lord, according to that the Lord will come and minister to us. எந்த அளவுக்கு நம்ம தாகத்தோட நம்ம இடைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். கடந்த மாதம் சுங்காய் 13 நாள் 4 மணி 6 சபைகளில் வடபகுதியில் சுங்காய் தனி லங்காவி பினங் நிபுணத்தபடி சில சபைகளுக்கு ஊழியம் செய்யும்படி 6 சபைகளில் சில கூட்டங்கள் நடத்தும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அதில் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஆராதனை நடத்த ஒரு சபையில் நான் சென்றிருந்தேன். ஓகே, 2 ஹவர் ஜேம் பகான்சராயிலேருந்து நான் போயிட்டு சுங்காய் தண்ணி சேர்றதுக்கு 2 ஹவர் ஆச்சு. அவங்க 7:30 மணிக்கு ஆரம்பித்து நான் போய் சேரும் போது ஏற்ற பிறகு என் கையில் மைக்கு 9:30 மணிக்கு கொடுத்தாங்க. நான் பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எவ்வளோ நேரம்னு. ஓகே, இன்றைக்கி நேரம் இல்லைல்ல, அல்ல எவ்வளோ நேரம்னு கேட்டேன். பாஸ்டர் அவர் எனக்கு கொஞ்சம் ஃபார் ரிலேஷனால அண்ணன் டேக் யூர் டைம் சொன்னாங்க. அப்பா அப்படி சொன்னாலே நம்ம போதும் தான், டைம் எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். அப்படி 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ண ஜனங்க ஏன் முடிச்சேன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், டைம் இவ்வளோ ஓடி இருக்க. தாகமாக இருக்கும்போது நேரம் போகிறது தெரியாது, ஆவியானவர் அசைவாடுது. அதோடு முடியல. நான் ஆராதனை 9:30 மணி என் கையில் மைக்கு கொடுத்து நான் ஆராதனை முடிக்கும் போது 12:35 கர்த்தருடைய ஆவிய ஜனங்க தாகமாக ஆராதிக்கிறதுக்கு காத்திருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்ததுனால ஆண்டவர் ஜனங்களை தொட்டால் ஜனங்க தாகமாக இருந்த தொடப்பட்டு விடுதலை தீர்க்க தரிசன வார்த்தை அபிஷேகம் வந்தது. மகிமை கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு முறை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்போது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு முறை இங்கே நிற்கிற ஊழியக்காரங்கள் ஆயத்தத்தோடு தான் வருகிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபத்தோடு தான். ஆனால் நீங்கள் வரும்போது கூட்டம் சின்னமாக இருக்கிறதோ பெரிய கூட்டமாக இருக்கிறதோ அது முக்கியமல்ல. தாகத்தோடு இருக்கும்போது, தாகத்தோடு பாடும்போது, வாஞ்சியோடு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடுவார், கிரியை செய்வார், நம் தேவைகளை சந்திப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். எல்லாம் தமிழ் தானே இருக்கிறார்கள். லூக் சாப்டர் 5 verses 1 to 11. 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தில் வரையில். எடுத்துட்டீங்களா? Gospel according to Luke chapter 5 verses 1 to 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தில் வரையில். ஓகே, வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க, நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த இரவு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. ஸ்பீக் டு us Lord. இந்த இடம் முழுதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்புவீராக, மூடுவீராக. Let there be an open heaven above this sanctuary Lord. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துக்கு நேராக ஒரு திறந்த வானத்தை தருவீராக. நீர் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்தை என்னை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படையும் ஆண்டவரே உம்முடைய வசனம் விடுதலையோட வெளிப்பாடுகளோட தீர்க்க தரிசனத்தோடு ஆண்டவரே அக்னி போல ஆண்டவரே, சுட்டரிக்கிற அக்னி போல ஆண்டவரே, கண்மலை உடைக்க சம்மட்டியாக ஆண்டவரே புறப்பட்டு வரும்படி ஜெபிக்கிறேன். Let your word go forth Lord like a fire that burns
and hammer that breaks, Lord. Let your word go out, Lord, prophetically with revelation knowledge, and heal and deliver and strengthen everyone here, Lord. Let the name of Jesus be glorified. Amen. Amen. Vasing. Amen. Amen. Hallelujah. அன்பார்ந்த இந்த இரவுல இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள்ல இருந்து நான் ஒரு சில காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Amen. I'm going to go step by step into each verse and to share some things. Okay. ஒரு சில முக்கியமான காரியங்கள். Okay, நம்ம இதோட பின்னணியை பார்ப்போம். Let's go to see the background of this passage. இயேசு வேதம் சொல்லுகிறது, இயேசு Jesus was standing by the lake side and teaching the word of God. ஆண்டவர் கடற்கரை ஓரத்திலிருந்து அவர் வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பிரசங்க பீடத்திலிருந்து வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை, சத்தியம். அநேக கட்டுக்கதைகள் ஏராளம் காரியம் பீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால விசுவாசிகள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார், தேவன் மகிமை அடைவார். ஆமென். இந்த காலகட்டத்தில் ஏராளம் தவறான உபதேசங்கள், தவறான சத்தியங்களை, வேதத்தை சத்தியத்தை அப்படியே புரட்டி வேற மாதிரி ஜனங்கள் வசனத்தை தெரியாம இருந்தா, if you don't know the word of God, you'll get confused and deceived, வஞ்சிக்கப்பட்டுருவார். அதனால தான் சபைகள்ல நம் வசனம் நமக்கு அவசியம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். வசனத்தை கேட்கறதுக்கு, வசனத்தை வாசிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், முறையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு போகிற இயேசுவோட ஊழியத்தில் அவர் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் பிரசங்கிக்கிறத நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்தார், பிசாசுகளை துரட்டினார், ஜனங்களை விடுதலை ஆக்கினார். Jesus delivered the people, healed the people. Yet the emphasis was on preaching the word and delivering the message of God. Amen. ஆக இயேசு ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது, people were crowding. ஏராளம் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். they were listening to him. அவரை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். the crowd was praising him. ஜனங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறதுனால அந்த கடற்கரை சில படகுகள் இருந்தது. அங்க 2 படகுகள் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, வசனத்தில் வாசித்தோம். குறிப்பாக சீமோன் பேதுருடைய படகுல இயேசு போய் உட்காரும்படி ஆண்டவர் சீமோன் பேதுருடைய இடத்துல அனுமதி கேட்டார். ஹல்லேலூயா. there were 2 boats. Jesus particularly went into the boat of Simon Peter. He asked permission and went into his boat. அந்த போட்ல உட்கார்ந்து இயேசு படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு வசனத்தை அவர் கற்றுக்கொண்டிருந்தார், வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Jesus sat down and taught the crowd from the boat. Now, okay,
we need to know Simon Peter's condition or mental state when he gave the boat to be used by Jesus as a platform to teach. சீமோன் பேதுரு அந்த படகை இயேசுவிட்ட கொடுக்கும்போது, இயேசுவே அந்த படகுல உட்கார்ந்து அவர் போதிக்கும்படி அந்த படகை கொடுக்கும்போது பேதுருவோடைய மனநிலை எப்படி இருந்தது, அவனுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அங்க 2 படகு இருந்து, குறிப்பாக சரியா நேரம் ஆண்டவர் சீமோன் பேதுருடைய படகுக்கு அதுல உட்கார்ந்து வசனத்தை பிரசங்கிக்கும்படி கற்றுக் கொடுக்கும்படி அனுமதி கேட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். Jesus particularly asked Simon Peter to use his boat to teach the crowd as a platform. Amen. Okay. What was Simon Peter's mental condition or situation when he gave the boat? அந்த படகு கொடுக்கும்போது சீமோன் பேதுரு அல்ல பேதுரு எந்த மனநிலையில இருந்தா, அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, அதை கொஞ்சம் பார்க்கணும். எந்த நிலையிலிருந்து தன்னுடைய படகை இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி அந்த படகை கொடுத்தான் என்று பார்ப்போம். அது எங்கிருந்து வாசிக்கலாம்னு சொன்னா, ஓகே கொஞ்சம் திருப்பிக்கும் வாசிங்க 5வது வசனம். Amen. When Jesus entered the boat, he knew Simon Peter was in a need. பேதுருடைய படகுல உட்கார்ந்து பிரசங்கிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்ற அவன் அனுமதி கேட்கும் போது இயேசுவுக்கு பேதுருக்கு ஒரு தேவை இருந்தது. அதை அறிந்துதான் அவர் போய் படகை கேட்டார். ஆமென் சொல்லுங்க. He knew that Simon Peter was in a need. என்ன தேவை என்றால், ஹல்லேலூயா, இப்ப வாசிக்கப்பட்ட வசனத்துல பார்க்கிறோம். ஓகே, பேதுருவும் தன்னுடைய கூட இந்த மீன் பிடிக்கிற யோவான், வேற யாரு, ஜெபதேயு குமாரர் யாக்கோப்பு, பேதுருடைய தம்பி, ஓகே என்று இவங்க பார்ட்னர்ஸ் எல்லாம் அந்த முதல் நாள் ராத்திரி இரவெல்லாம் மீன் பிடிக்க போனவர்களுக்கு ஒரு மீன் கூட அம்பிடல, ஒரு சிங்கிள் ஃபிஷ் கூட கிடைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். We need to understand from what the Peter told Jesus from verse 5 that he and his partners didn't catch a single fish that previous night. அந்த இரவுல, okay, today I'm teaching, okay, one by one, அநேக காரியத்தை பேச போறேன், அதனால நல்லா நீங்க உற்று கேட்க வேணாம். பேதுரு படகை கொடுக்கும்போது அவன் தேவையோட இருந்தான். என்ன தேவையோட இருந்தான், எந்த மனநிலையில் இருந்தான்னு கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். What was Peter's condition, mind condition or his situation when he gave his boat to be used by Jesus as a platform to teach or to preach the word of God? Okay, Peter was in a need. The Bible says that previous night Simon Peter and his partners, they went out fishing, but they didn't catch a single fish. இரவுல, அதுக்கு முன்புதான் இரவுல அவங்க மீன் பிடிக்க போனவர்களுக்கு ஒரு மீன் கூட அம்பிடல. ஆமென் சொல்லுங்களேன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஓகே, they worked hard all night. அவன் சொல்றான், ஓகே, we worked hard all night. இரவெல்லாம் அதிக பிரயாசப்பட்டோம், அதிகமா உழைச்சோம். We worked hard. They are not lazy. They worked hard, and to their astonishment and amazement, they didn't catch a single fish. என்ன ஆச்சரியம் சொன்னா, their efforts were not paid off. They failed to catch a single fish. அவங்களுடைய முயற்சிக்கு, அவங்களுடைய பிரயாசத்துக்கு ஒரு பலன் இல்ல, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆமென். ஒரு கம்பம் வரல, ஒரு திங்கிரி கூட வரல. ஆமென் சொல்லுங்களேன். Not a single fish. Okay, now you have go deeper a bit. இன்னும் கொஞ்சம், being a seasoned fisherman, okay, அனுபவம் உள்ள மீனவன் யாரு, பேதுரு. கடலை பத்தி நல்லா தெரியும், கடல்ல எங்க மீன் இருக்கு நல்லா தெரியும். மோப்பம் எடுத்தா மீன் கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. He can smell the fish. He knew the location very well, and he's a seasoned fisherman. Being a seasoned fisherman, he could have used all his experience and techniques. It worked hard, but failed to catch a single fish that night. எல்லாம் அவனுக்கு மீனை பத்தி நல்லா, கடலை பத்தி நல்லா தெரியும். மோப்பெடுத்தாலே எங்க திங்கிரி இருக்கு, பாவால் இருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க புரியுற மாதிரி பேசுறேன். ஹல்லேலூயா. மோப்பெடுத்தால தெரியும். He knows pretty well about the sea. கடலை பத்தி நல்லா தெரியும்.
ஆனா that night was a different story. அந்த இரவு ஒரு வித்தியாசமான இரவு. அதோடைய செய்திய வித்தியாசம். ஓகே, அவளை தெரிஞ்சும் அப்ப அவனுக்கு தெரிஞ்ச எல்லாம் அவனுடைய கலைகளை பயன்படுத்தி திறமைகளை பயன்படுத்தி அவன் பிரயாசப்பட்டிருந்தாலும் ஒரு மீன் கூட அமிடல. He could have used all his techniques, whatever he knew about fishing, the thread, and he failed to catch a single fish. அத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஒரு மீன் கூட அமிடல. அப்ப பேதுருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. I mean, when Jesus went, அவன் உட்கார்ந்து எந்த நிலையில கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. nothing wrong to imagine. Stretch your imagination. ஒருவேளை he could be confused. எங்கடா போச்சு மீனெல்லாம்? Amen. Where the fish has gone? Vacation. Hallelujah. ஹைதராபாத் போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. மீனெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு அவனுக்குள்ள பல கேள்விகள் அப்படியே கன்ஃபியூஸா இருந்திருக்கலாம், குழப்பமா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஓகே, disappointed, discouraged, frustrated, angry, confused. ஆட் பண்ணிட்டே போலாம். குழப்பமா இருந்திருக்கலாம், ஆத்திரமா இருந்திருக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு மீன் கூட கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு மீன் கிடைச்சிருந்தாலும் பரவாயில்லையே. இது சரித்திரம். அவங்க வாழ்க்கையில நினைக்கிறதா முதல் முறை வாழ்க்கையில ஒரு மீன் கூட கிடைக்கல நினைக்கிறேன். ஆமென். இதுக்கு யார் காரணம்? who is responsible for that? அது கடைசியில வர. ஹல்லேலூயா. மீன் கூட கிடைக்கல. ஹல்லேலூயா. இந்த நிலையில இருக்கும்போது அவன் தேவையோட இருக்கான், அவன் குழப்பத்தில் இருக்கிறான், அவன் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறான், அவன் பல கேள்விகளோட இருக்கிறான். களைப்பு, ஏன்னா they worked hard, அதிகமா உழைச்சிருக்காங்க, ரொம்ப டயர்டா இருந்திருக்கிறோம், சரீரத்தில் களைப்பு. That's the time Jesus went to him when he was in a need. It was a pressing need, and Jesus said, I want to use your boat. Please give me your boat. Amen. அவன் அந்த நிலையில் இருக்கும்போது தான் அவனே தேவையோட இருக்கிறான். அதை அறிஞ்சிருந்தோம் இயேசு நேரா அவன்கிட்ட போய் எனக்கு படகை கூட நான் யூஸ் பண்ணணும் பிரசங்கிக்கன்னு கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Now, for strange reasons, knowing that Peter has a need, Jesus didn't meet Simon Peter's need immediately. Hallelujah. சீமோன் பேதுருவோட படகை அவர் உபயோகப்படுத்தினாலும் இயேசு அவனுக்கு தேவை இருக்கு தெரிஞ்சிருந்தாலும் உடனே அவனுடைய தேவையை சந்திக்கல. ஹல்லேலூயா. அவன் படகை கொடுத்துட்டான், அவன் தேவையோட இருக்கிறான், அவன் படகை யூஸ் பண்றாரு, ஆனா அவன் தேவையை முதலாவது சந்திக்கல. முதலாவது ஒரு உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென். சம்டைம்ஸ் சில வேளையில ஒருவேளை உங்க தேவையின் மத்தியில நீங்க விசுவாசத்துல ஊழியத்துக்கு உங்க பணத்தை கொடுத்திருக்கலாம், எதையாவது கொடுத்திருக்கலாம், ஆனா இன்னும் அந்த தேவை அங்க அற்புதம் உங்களுடைய காரியத்துல இன்னும் ஒரு அற்புதம் நடக்காமலே இருக்கலாம் சில வேளையில. ஹல்லேலூயா. Maybe you could have given your house, your money, whatever is it for God, but there's something pressing need and the breakthrough is still not there yet. கொடுத்திருக்கலாம், ஆனாலும் அதுல ஒரு அற்புதம் இன்னும் நடக்காம அந்த குறிப்பிட்ட தேவை இன்னும் சந்திக்கப்படாம இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். He was in a need. Okay, நல்லா கேளுங்க. பேதுருடைய மனநிலை இப்படி, அவனே அவன் நேரா வந்து அவன் தேவையை ஆண்டவர் சந்திக்காம அவன் தேவையோட இருக்கிறான், ஆனா அவன் படகும் போது இயேசுனால அவன் தேவையை சந்திக்க முடியும். Jesus would have met his need, but Jesus didn't meet his need immediately, yet Jesus used his boat for his purposes. Hallelujah. அவருடைய தேவைக்காக அவனுடைய தேவையோட இந்த சீமோன் பேதுருவுடைய போட்டை அவர் பயன்படுத்துறார். ஆமென் சொல்லுங்க. That means Peter had to wait. பேதுரு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. until இயேசு திரும்பி அவனை பார்த்து ஆழத்துக்கு போ என்று வசனத்தில் சொன்னார். போய் வலையை வீசுன்னு சொல்ற வரைக்கும் பேதுரு என்ன, இயேசு அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் அவனை பார்த்து ஆழத்துல போய் வலையை வீசுன்னு சொல்ற வரைக்கும் பேதுரு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. Okay, we are going to see some principles. Amen சொல்லுங்க. Peter simply has to wait until Jesus has finished his teaching before he turned to
before he told Peter, come on, cast the net into the deep, Peter simply has to wait for Jesus. Hallelujah. இங்க தான் இருக்கீங்களா? அவர் ஆமென் சொல்லுங்களேன். Amen. See, sometimes நம்ம கிறிஸ்தவ waiting, nobody like to wait. யாராவதுக்கு வெயிட்டிங் பிடிக்குமா? Hallelujah. டிராஃபிக் லைட்டில் வெயிட் பண்ணுறது பிடிக்காது, பேங்கில் வெயிட் பண்ணுறது பிடிக்காது, வாழ்க்கையில் வெயிட்டிங் இப்போல்லாம். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மென்டாலிட்டி இருக்குல்ல, உடனே திடீர் ரசம், திடீர் முறுக்கு, திடீர் அப்புறம் டிரைவ் த்ரூவா, மெக்டி, கேஎஃப்சி, டிரைவ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக உலகம் போகும்போது நமக்கு வெயிட்டிங்னாலே ரொம்ப கஷ்டம். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே என்னது, அங்கே காஃபி, உடனே மேஜில் காஃபி வந்துடணும். சோறு வெந்துட்டு இருக்கோம், உடனே சோறு வந்துடணும். அப்போ அந்த மாதிரி அம்மா மாருங்க என்ன செய்யணும், பாதி வெந்த சோறை கொடுத்துடணும். அந்த ஆளுக்கு கொடுத்துடாதீங்க. So waiting is not easy. Hallelujah. Nobody likes to wait. We are in the generation, okay, in the world that is, we have the fast food mentality. Okay. But one thing you must know, you cannot expect God to fit into our timetable. God has his own timing, own timetable. We have to fit ourselves into the God's timetable and his ways. நம்மளுடைய ஆண்டவரை நேம் இட் கிளைம் இட் அதான் சும்மா பேச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் உலகம் வேகத்தில் போனாலும் என்ன ஏறாலும் இன்னைக்கு விசுவாசமாயிரு சொல்லு உடனே நடக்கும். இல்லை, விதைய போட்டா அது முளையறதுக்கு டைம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். You have to wait for the seed to grow into a plant and wait for it to bud into a flower, then fruit. காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்குது. Nobody likes to wait. Hallelujah. But in our walk with the Lord, there's such thing as waiting. நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டியிருக்கு. காத்திருக்கிறது அவசியம். It's part of this God's school. ஆண்டவர் சிஷ்யத்துவல ஆண்டவரோட நடக்கிற அந்த வாழ்க்கையில காத்திருக்கிறது ஒரு முறை பல முறை நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஜெபங்களுக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. Hallelujah. Many times, sometimes waiting is very frustrating. காத்திருக்கிறது நமக்கு ஈஸி இல்லை. சில ரொம்ப வேதனையா இருக்கு காத்திருக்கு. சிலர் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது, எவ்வளோ நாள் தான் ஜபத்துக்கு காத்திருக்கிறது? How long I have to wait? People raise questions. I'm frustrated, I'm disappointed, I'm discouraged. நான் இனிமே காத்திருக்க மாட்டேன். But God, in the Bible we have seen people waited. வேதத்தில் பார்க்குறோம், அநேக தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஜபத்துக்காக காத்திருந்திருக்காங்க. சம்டைம்ஸ் வெரி பெயின்ஃபுல். சில பேர் ரொம்ப வேதனையா இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். வெயிட்டிங் சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இஸ் வெரி பெயின்ஃபுல். பட் there's a place for us that we need to wait. Amen. நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லவேல ஆண்டவர் செயல்பட மாட்டார். அவருடைய நேரத்தை புரிந்து, காலத்தை புரிந்து நாம் செயல்பட கற்றுக்கொள்ள. We have to learn and flow with God's timing. Okay. Sometimes நாம் காத்திருக்கும் போது நமக்கு என்ன, சில இடத்துல ஆண்டவர் ஏதோ தூரமா இருக்கிறது போல சில ஃபீலிங்ஸ் நமக்கு வரலாம். Sometimes you might feel that you have been abandoned by God because nothing is happening. ஏதோ ஒன்று நடக்காதனால காத்திருக்க நேரத்தில் ஏதோ ஆண்டவர் கைவிட்டுட்டாரா என்று இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் வரலாம் கிறிஸ்தவர்கள். ஆமென். அதனால விட்டு விடுகிறார்கள். They gave up. They tend to give up. என் வாழ்க்கையில் மாட்டோம், ஜபத்துக்கு பதில் வராது. ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் 25 வருஷம் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டியது. ஆமென். தானியேல் ஒரு ஜபத்துக்கு வர்றதுக்கு 21 நாள் காத்திருந்தார். ஹல்லேலூயா. மேலறையில பரிசுத்தாவின் வர்றதுக்கு விசுவாசி 120 10 நாள் காத்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். So God, waiting is part of God's school. Amen. And plan. ஆமென் சொல்லுங்களேன். ஓகே. ஆக இந்த காத்திருக்கிற நேரத்துல என்ன செய்யணும், what you need to do during the time of waiting. உங்க ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும், உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும், அந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும், அந்த 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 காரியத்தில் ஆண்டவர் குறுக்கிடுற வரைக்கும் நீங்க காத்திருக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? We need to know what to do during our waiting period.
until you see the breakthrough, until you see the silver line, until you receive the answer for your prayer, what do you need to do? அதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். See, our waiting is not passive but active. இங்கிலீஷ்ல our waiting is not passive but active. அப்படின்னா காத்திருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் செய்வன் வாக்கு கொடுத்துட்டார் ஆண்டவரே, ஆனா நேரம் சொல்லல. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எப்ப கொடுப்பேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. ஆனா 24வது வருஷத்துல வந்து தான் சொன்னாரு. இனி நடக்காது என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான், இனி வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், அடுத்த வருஷம் இதே நேரத்தில் வரும்போது மடியில ஒரு ஆண் குழந்தை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Okay, sometimes we don't know how long we have to wait. But in the case of Abraham, God told him, wait, I will give you a son. I will give you a son. I give you a son. But God didn't tell him when. But only on the 24th year, when they have given up hope, when everything not in favor of them, then God told them, came and assured, next year at an appointed time I will come and Sarah will have a son. Hallelujah. So many times அநேகத்துல நம்ம போராட வேண்டிய, நம்ம காத்துறோம், நமக்கு தெரியல எப்போ வருது. ஆமென் சொல்லுங்க. மாங்காய் நட்டு வைக்கிறோம், அதுக்கு சீசன் இருக்குல்ல, டைம் தெரியுது, இதுல காய் பத்துற. ஆனா ஆவிக்கு ஜபத்துக்கு அப்படி தெரிஞ்சிட்டா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? You planted to seed and you know when it will grow. How long will it take to bear fruit? But sometimes it's difficult to apply now. Walk with the Lord. You have to wait. But during the waiting, what you need to do? That's very important. காத்திருக்கிற நேரத்துல என்ன செய்யணும்? ஏன்னா ஃபீலிங்ஸ் ஃப்ளக்சுவேட் பண்ணும். நம்மளோட உணர்ச்சிகள், நம்ம காத்திருப்போம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு நடக்காம இருக்கும். Your neighbor seems to have answer, but you are not receiving anything, and you get frustrated. How long I have to wait? Hallelujah. The woman with the issue of blood, she waited 12 years before she got a miracle. Okay? அதனால நீங்க வேதத்துல இதெல்லாம் உதாரணம். அவங்க 25 வருஷம் காத்திருந்தாங்க, நானும் 25 வருஷம் காத்திருக்குன்னு ஒரு முடிவுக்கு வர வேணாம். ஆனா காத்திருக்கிற நேரம் உண்டு. There's a time for you to wait for your breakthrough, for your healing, for your deliverance, for your promotion, for your prayer to be answered. Amen. For that blessing you have to wait. நீ காத்திருக்கணும். But what to do? There are few things. Note பண்ணுங்க. What while waiting for the miracle, while waiting for God to answer, what you need. Number 1, okay, don't lose the assurance of God's presence during our waiting period. அதாவது காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் கூட இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா காத்திருக்கிறதுனால என்ன ஒரு விதமான ஒரு போராட்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி மனதில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நிலைமைகள் மோசமாயிட்டு போகிறது, காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கிறது, ஒண்ணுமே நடக்கல. அதனால ஒரு வேளை சத்ரு சொல்லலாம், you know the greatest lie of the enemy to tell you that God is not with you. பிசாசோட பெரிய ஒரு பொய் என்னன்னா, நீ கும்புற கடவுள் உன்னோட இல்லைன்னு. ஹல்லேலூயா. ஆனா நீ காத்திருக்கும் போது ஒண்ணுமே நடக்கல. But you have to wait. Amen. Don't lose the assurance of God's presence with you. ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை இழந்துட கூடாது. அந்த நிச்சயம் எப்போது இருக்கல, இல்ல என் கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் என்னோட தான் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோட தான் இருக்கிறார். மை காட், நான் காத்திருந்தாலும் என் நிலைமை மோசமாகிற மாதிரி தெரிஞ்சாலும், ஒண்ணுமே எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சாலும், ஆண்டவர் சொல்லிட்டாரு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன்னு, எனக்கு ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் மனசை தளர விட மாட்டேன். தளர்ந்து போனாலும் நான் மறுபடியும் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்வேன். என் தேவன் என்னோட இருக்கிறார், என்னை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. You know the greatest encouragement that we can have, the greatest motivation is to have the assurance that your God, that our God is with you. அது யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு நம்மளை ஊக்கம் கொடுக்கிற ஒரு காரியம், உற்சாகப்படுத்துற ஒரு காரியம்னா, நான் கும்புற கடவுள் என்னோட தான் இருக்கிறார். நான் என்ன கடந்து போனாலும், நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும், எனக்கு அது ஏமாற்றமா இருந்தாலும், எனக்கு அது கண்ணீரின் பாதையா இருந்தாலும், நான் கும்புற கடவுள். நீ தண்ணீர்ல கடந்து போனாலும் நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னேன். நீ அக்கினியில கடந்து போ, நான் உன்னோட இருக்கிறேன். நீ முழுக மாட்டேன், நீ வேக மாட்டேன். ஆமென்.
Even you go through fire, you will not be burned up. When you go through water, you will not be drowned, because I am with you. Be assured. Tell yourself, okay? Whenever you feel discouraged, dismayed, because you are waiting for something, you tell yourself, no, my God is with me. That will encourage you. Hallelujah. உள்ளுக்கு முனைவிட்டு இருக்கக்கூடாது, உள்ளுக்கு கச்சா சாப்பிட்ற மாதிரி. வாயை திறந்து, விசுவாசி எப்போ வாயை திறந்து நல்லா பாடுறாங்களோ துதிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் விடுதலை. ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ, let me tell you, heaven is a very noisy place. பரலோகத்தில் 24 மணி நேரம் பாட்டு தான். ஹலோ, but my mother has brought me like this la. Then you have to change. If you want to go to heaven, then better learn to sing. Open your mouth. Hallelujah. There is a time for you to be silent. There's a time in there. But when we go up, we will be transformed. We'll be singing all the time. Amen. Okay, first thing is to have the assurance, God is with me. Amen. God is with me. வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. Lift up your right hand. Just close your eyes. தமிழ்ல சொல்லுங்க, இயேசுவே, நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில நான் காத்திருக்கிறேன் ஒரு அற்புதத்துக்காக, என் ஜெபத்துக்கு ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற நேரத்தில், நான் எதிர்பார்க்கிறதுபடி ஒன்று நடக்காம இருந்தாலும் சரி, ஒன்று மாற்றம் எனக்கு தெரியும். நான் கும்பிடுற கடவுள் இயேசுவே, இயேசுவே, நீர் என்னோட இருக்கிறேன். Jesus, you are with me. No matter what I go through, no matter what I'm going through, I know Jesus, you are with me. You are with me. Amen. அந்த நிச்சயத்தை மட்டும் இழந்த. Okay, you know why you need to pray for pastors? Okay, அதிகமா நீங்க ஜெபிக்க வேண்டியது ஊழியக்காரங்களுக்காக தான். Okay, தெரியுமா? Do you know? Most of the time we come to church, Lord, every time we come to church, we all have needs, but we come with this mentality where, Lord, I want this, I want this, I want this. Nothing wrong. But when was the last time when you came to church and you said, Lord, what is in your heart concerning me, Lord? What do you want me to do? When was the last time you asked that question? எப்போதும் ஆலயத்துக்கு வரும்போது என்ன கேட்குறோம்? எனக்கு இது வேணும், தா தா தா. ஆண்டவரே, இது வேணும், அது பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. ஆனால் எப்போ கடைசியா, ஆண்டவரே உங்களுடைய பாரம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் உங்களுக்காக என்ன செய்யணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கடைசியாக எப்போ கேட்டோம்? அதனால தான் சர்ச்சில் பவரை பார்க்க மாட்டோம். we are so concerned about ourselves. நம்மளை கொடுத்து தான் நமக்கு அக்கறை, மற்றவங்களை கொடுத்து ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற பாரம் என்ன, அதை சுமக்கணும், அதை பகிர்ந்து கொள்ளணும் இல்லை. ஊழியக்காரனுக்காக ஏன் ஜெபிக்கணும்? why I just sidetrack this for a while, okay? Why you must pray for your pastor, okay? If you are from St. James, then why you must pray for Pastor Jaswinder? Or pastor asked you to tell this? No. Everywhere I go I have to tell, because there's a greatest need in the body of Christ. சபையில் அதிகமான தேவைன்னா ஊழியக்காரருக்காக சபை ஜெபிக்கணும். ஏன்னா they go through loneliness. ஊழியக்காரங்களுக்கு தனிமை ரொம்ப மோசமானது. ஹல்மேன், they go through the spiritual warfare. அவங்களுக்கு தான் அதிகமான போராட்டம், அவங்களுக்கு தான் அதிகமான பலவீனத்தை பிசாசு. ஏன்னா முன்னுக்கு நின்று காரியங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏராளம் காரியங்கள் தேவை, போராட்டம், தனிமை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறனால போன வருஷத்தில் அமெரிக்காவில், இங்கே ஆராய்ச்சி பண்ணல, அமெரிக்காவில் மட்டும் நவம்பர் மாதம் ஒரு மாசத்துல எவ்ரி மந்த் குறைஞ்சது 1000 ஊழியர்கள் ராஜினாமா பண்ணினார்கள். லாஸ்ட் இயர் நவம்பர். ஓகே, whole of America is big, okay, but 1 month 1000 ministers quit the ministry for various reasons. 1000 பேர், very alarming. அப்பனா the people that need much of prayer, okay, St. James church members, today make a commitment. Every day at least 5 minutes pray for your pastor, his wife, his family. Amen. அவங்களுக்காக ஜெபிங்க. The more you pray, you will see every successful man of God, there was somebody praying for them. இன்னைக்கு வல்லமையா சரித்திரத்தில் ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துகிற ஊழியர்கள் பின்னாலெல்லாம் ஜெபிக்கிற மக்கள் இருந்தார்கள். ஜான் மேக்ஸ்வெல், ஓகே, ஜான் மேக்ஸ்வெல் உலகத்தில் பெரிய லீடர்ஷிப் குரூப். இன்னைக்கு அவர் ஸ்கைலைன் மெத்தடிஸ்ட் சபையை நடத்த போதுகராக மாறினார். அமெரிக்காவில் போகும்போது அவருக்காக
Okay, there was a pastor called John Maxwell. He's now he's a leadership guru. When he was pastoring a church in America, he took over a church called Skyline Methodist Church. There were 100 people who prayed for him daily. அவருக்காக 100 பேர் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்களாம். எத்தனை பேர்? இங்க பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, பாஸ்டரும் சூப்பர்மேன் இல்ல, மனுஷன் மறந்துடாதீங்க. ஓகே, இங்க அபிஷேகத்துல காலிங்ல, ஆனா பாஸ்டரும் மனுஷனும் மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு ஜெபம். அப்ப இந்த ஊழியக்காரு 100 பேர் ஜெபம் பண்ணாங்க. அவருடைய பர்த்டேக்கு அந்த 100 பேர் லீவ் எடுத்து ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. On his birthday, the 100 people they will take leave and they will fast and pray for the faster. Okay, so everyone will pray for certain things. One person specially pray for his moral life. அவருடைய பரிசுத்தத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் சொன்னா அவங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு யார் சொன்னா? அவங்கள தான் பிசாசு அதிகமா தாக்குவான். அதனால ஜெபிக்கணும். அப்ப இந்த மாதிரி ஜெபம் பண்ண ஆராதனை நடக்கும்போது 70 பேர், when service was going, 70 people will be praying in the basement, church basement. 70 people will pray. அப்புறம் ஆராதனை சர்வீஸ்ல உட்கார்ந்து அங்கங்க மூளைக்கு போவாங்க. 70 people pray for us there. Okay, 3 years what happened to the church? 3 years the church grew 3 times. Okay, 3 years the mission offerings grew 3 times. 3 years the offering grew 3 times. 3 வருஷத்துல சபையின் எண்ணிக்கை 3 மடங்கு வளர்ந்துச்சு. அதோடைய மிஷன்ஸ் காணிக்க 3 மடங்கு பெருகிருச்சு. அவங்களுடைய காணிக்க 3. இதுக்கெல்லாம் யாரு காரணம் சொன்னா, பாஸ்டருக்கு பின்னால ஒரு கூட்டம் ஜெபம்னிட்டே இருந்ததனால தான் அவரோட ஊழியத்துல வல்லமையை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. So if you want to see the power, so the problem with the church now, they expect pastor to deliver. Pastor is not Superman. Pastor Superman இல்ல. நீங்க எப்ப பாஸ்டருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் போதும். டெய்லி அவருக்கு அவன் குடும்பத்துக்காக தேவைக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணி பாருங்க. Begin to pray 10 of you daily for your pastor, and you in 1 month or 2 months you will see a change in the service. You will see a change in the sermon. அவர் கொடுக்கிற பிரசங்கம் எல்லாத்திலயும் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். So during waiting time, what you need to, and when you are waiting for God for certain, number 1, don't lose the assurance of God's presence. முதலாவது அந்த இது நிச்சய பிசாசு சந்தேகம், பாரு ரொம்ப நாள் காத்திருக்க, கடவுள் உன்னோட இல்ல, ஆண்டவர் கை விட்டுட்டாரு, அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. Don't enter. Number 2 என்ன செய்யணும்னு சொன்னா, fix your eyes on Jesus, on his promises. உங்களுடைய கண்ணு இயேசு மேல அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்து மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. ஓகே, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நான் உன்னை சுகமாக்க போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா டாக்டர் ரிப்போர்ட் வந்து வேற மாதிரி வருது. எதை நம்ப போறீங்க? அதனால மருந்து சாப்பிட வேணாம் சொல்லல, அப்புறம் என்ன சூ பண்ணிடக்கூடாது. ஆமென். உங்க விசுவாசம் எது மேல இருக்கு? கர்த்தர் சொன்ன வார்த்தையில். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தத்தில். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் miracles will take place at the 11th hour. அநேக வேளையில, எல்லா நேரத்திலும் இல்ல, சில அநேக வேளையில அற்புதங்கள் அடையாளங்கள் எப்போ நடக்கும்? கடைசி 11வது மணி நேரத்தில் அற்புதம் நடக்கும். கடைசி நேரத்தில் வந்து ஆண்டு டோல வந்து அந்த கிஃப்டோட வந்து நிக்கிற நேரத்தில் பார்த்து கதவு அடைச்சிடுறோம். ஹல்லேலூயா. நோ, wait, don't give up until God says it's no, stop, then you stop. Until then you cry and believe and believe and believe. Amen. You don't need to pay to anyone. Hallelujah. அதுக்கு விசுவாசம் இது எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த வாக்குத்தத்தத்து மேலே நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் வீட்டில் ஒரு கார்ட்போர்டு எழுதி வச்சிருக்கேன். என் ரூம்லயும் என்னோட ஆஃபீஸ்ல பெரிய இவ்வளவு பெரிய கார்ட்போர்டு. அதில் என்ன எழுதியிருக்கேன்? I am already healed by the stripes of Jesus Christ. இயேசுவின் காயத்தின் தழும்புனால சுகமான எழுதி என்ன சும்மா செய்றேன் விசுவாசத்துல. டெய்லி அதை பார்க்கறப்பெல்லாம் அது மேல போய் நிக்கிறேன். And I stand on your promise. I believe that I am already healed. நின்றுட்டே இருக்கிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம் தானே. I stand on the word of God. Hallelujah. என் பாடி வேற சிக்னல் கொடுக்கலாம். The reactions my body can give a different picture, but I have to trust the word of God. You cannot base on your feelings. Feelings வந்து திடீர்னு மேல ஏறும். நல்லா ஆராதிக்கும் போது நல்லா கைத்தட்டி பாடி ஊன்னு ஆடுவோம். ஆனா வீட்டுக்கு போனோன்னே டைங்னு கீழே விழுந்துரும். ஆமென். ஃபீலிங்ஸ் மேல ஏறும் கீழே. ஆனா நம்மளுடைய விசுவாசம் எது மேல இருக்கா? Your faith must be on God's word. So fix your eyes on Jesus. As long பேதுரு கடல்ல நடந்து வந்தாரு, இயேசு நடந்து வராரு, பேதுரு நடந்து போறாரு. இயேசு பார்க்கிற வரைக்கும் பேதுரு கடல் மேல நடந்தான். ஆனா எப்ப
கண்ணு இயேசு மேல இருந்த கண்ணு அடிக்கிற அலை மேல போச்சோ, பயம் வந்து முழுக ஆரம்பிச்சான். As long you fix your eyes on Jesus, you will be able to walk. Amen. No matter what's coming against you. Hallelujah. So while waiting, fix your eyes on the promise of God. Think, recollect back. Okay? That's why it's good to write all the prophecies. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எழுதி வைங்க. அதை வாசிக்கும் போது remember all the good things that God has done. இந்த 6 மாசத்துல ஆண்டவர் உங்கள் ஜெபத்துல செய்த அற்புதங்களா நினைச்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. திடீர்னு என்னதான் ஜெர்மனி இங்க வரதுக்கும் ஜெர்மனி இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு எத்தனை வயசுல, ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு அந்த குளத்துல விழுந்தனே, எப்படிதான் மேல வந்து நினைக்க தெரியல. ஆண்டவர் அங்கேயும் காப்பாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கெங்கயோ பல சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் காப்பாத்தி எடுத்திருக்கிறார். God has saved me many times. அதை நினைக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பாருங்க. Think back what God has done. Recall. And that will strengthen you. Hallelujah. அதை எழுதுங்க, எழுதி அதை படிங்க, வாசிங்க. சிங்கத்தின் கையில இருந்து, கரடியின் கையில இருந்து ஆண்டவர் என்ன தப்பு வைத்தார், இந்த கோலியாத்து கையில இருந்து ஆண்டவர் என்ன தப்பு வைப்பா. பேச ஆரம்பிங்க while waiting. Hallelujah. Amen. Thirdly, என்ன செய்யணும்னா, during waiting time it is difficult to worship God. Easy to sing songs. பாடுறது ஈஸி, ஆனா ஆராதிக்கிறது ஈஸி அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆராதிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஸ்டெமினா வேணும் உள்ளுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரோட நெருங்கி இருக்கும்போது அது ஆழத்திருக்கும்போது ஒரு ஸ்டெமினா வேணும். எல்லாம் கூட்டத்தோட கூட சேர்ந்து போட்டு சத்தத்தை போட்டு எல்லாம் பாடிடலாம். பாடுற கூட்டம் தான் இன்னைக்கு கூட, ஆனா ஆராதிக்கிற கூட்டம் குறைவு. See, worship is an act of your will. நாம் சுயமா நாம் எடுக்கிற தீர்மானம். நீ காத்திருக்கிற வேளையில ஆண்டவர் அதிகமா துதிக்க ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே இயேசு நல்லவர், ஒண்ணுமே நடக்கல, இயேசு நல்லவர்னு சொல்லும்போது மூஞ்சி முகத்துல அப்படியே வாடி போய் பாடுவீங்களா? இயேசு நல்லவர். ஆமென். ஆனா வந்துருச்சு, எல்லாம் பொக்கையெல்லாம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் பேங்க்லாம் பேலன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஓகே, அரிசி எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பாடும்போது இயேசு நல்லவர், சும்மா என்ன சத்தம். ஹல்லேலூயா. But whatever is it, learn during your dry times. It's not easy, but pull everything, pull up your socks, pull up whatever you have and begin to worship God. Okay? உட்கார்ந்துட்டு படுத்துட்டு பாடுவாங்க. அது அப்படியே தூங்கி, நீங்க தான் சோகத்துல இருக்கீங்க, அப்படியே படுத்துருவீங்க. நடந்துட்டு ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஆமென். I'm teaching you practical things. ஆமென் சொல்லுங்க. நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஆராதிங்க. நல்ல கிறிஸ்துவ பாட்டு, நல்ல ஆண்டவரை துதிக்கிற பாட்டை போடுங்க. ஓகே? சில பாட்டு நீங்களே சோகமா இருக்கீங்க, அங்க வேற கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாத, அவர் இன்னும் சோகத்தோட பாடுறாரு. இந்த சோகத்துல எங்க பாடுற மாதிரி இருக்கு, நல்ல உற்சாகத்தோட. ஹல்லேலூயா. Learn to sing. Okay, when you're down, sing songs that pray. Who is like the Lord? There is no one who is like the Lord. அப்படினு ஆண்டவர் உம்மை போல யாரும் இல்ல. அப்படி ஆண்டவர் உயர்த்தி பாடுங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்ன காத்திருக்கிற நேரத்துல talk about greatness of God. Sing about God's awesomeness, of his greatness. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் பெரியவர்னு சொல்லி அவரை பாடுங்க. அதனால தான் சபையில வரும்போது நம்ம பாடுற பாட்டு வந்து வர ஜனங்க 5 பேர் worship leader எப்போதும் போற சர்ச்சில் சொல்ல, உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். ஓகே, worship leader சர்ச்சுக்கு வந்தாலே சர்ச்சில் எல்லாம் வரும்போது அவங்க டிராஃபிக் ஜாம்ல அட்டிப்பட்டு உதப்பட்டு வேலை இடத்துல பாஸ் ஏசி, அங்க பிரச்சனை ஏதோ கீழே வந்து வீட்டில், அங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது மனைவியோட சண்டை, பிள்ளைங்க போராட்டம், அப்படியே வேலை முடிஞ்சு கிட்டது சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்தோன்னே இங்க ரொம்ப ஆவி எல்லாம் சோகம், சரீரத்தில் களைப்போட வந்து உட்காந்து இங்க பாடுவாங்க, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்னு. அத பாடல. அப்படிப்பட்ட பாட்டு, சோகமான பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? அப்ப இங்க வந்து உற்சாகமா பாட்டு, விடுதலை நாயக வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தம், விடுதலை நாயக வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறா, என் இயேசு ஜீவிக்கிறா, விடுதலை நாயக வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா,
என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. என்ன தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 100 யங் பீப்புள் முன்னுக்கு காலையில் நான் பேசுறோம். உங்க உற்சாகம் தான் என்ன நாளைக்கு பேச வைக்கும். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. So you must learn to sing that talks the greatness of God. Amen. That magnify God. அப்படி பாடும்போது அப்படி நமக்குள்ள என்ன வரும், ஒரு ஊம்பு வரும். ஆமென் சொல்லுங்க. So worship leaders, you must know, if you are a worship leader, ஜெனரலா சொல்றேன், you must know எந்த சாங் வந்து சர்ச்சில் பாடணும், எந்த சாங் வீட்டில் பாடணும், எந்த சாங் நீங்கள் தனிப்பட்ட அறையில் பாடணும், எந்த சாங் இதை பாடணும், லிரிக்ஸை பார்த்து டியூனை பார்த்து நம்ம பாடினா தான் அது எடிஃபை பண்ணோம், அது பக்தி விருத்தி கொண்டோம். அடஃபகம் சம்ஜே தெலுசா ஆமென் சொல்லுங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். ஆக நாலாவது என்னன்னா, when you're waiting, you need to be with the right company of people. Why I say that? காத்திருக்கும் போது சரியான கூட்டத்தோடு இருக்கணும். ஏன்னா நீங்களே விசுவாசத்தில் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பார், ஆமென், எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார், நான் ஒரு காடி வாங்கினேன், ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். என் காடி 8 வருஷம் ஆச்சு. அப்படியே ரோட்டில் பார்க்கும்போதுலாம் இந்த எம்பிவி காடி மஸ்டா புதுசாக பார்க்கும்போது நல்லா இருக்கேன், இது பார்த்தா லெக்ஸஸ் புதுசாக இருக்க நல்லா இருக்கேன், சும்மா கனவுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும், I just dream. ஆமென். ஆண்டவர் செய்வார். ஆனா நீ இருக்கிற கூட்டத்தை நீ போயிட்டு நீங்களே காத்திருக்கீங்க, விசுவாசம் பேசுற, நீ உட்கார்ற கூட்டம் ரொம்ப முக்கியம். அந்த கூட்டம் தான் ஆமா பெருசா ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. நீனும் தான் காத்திருக்க, ஒன்றும் நடக்கல. இப்படிப்பட்ட கூட்டத்தோடு இருந்தீங்களா உங்களுக்கு விசுவாசமும் போயிடும். அவங்களை கண்டா துசனை கண்டு ஓடுற மாதிரி ஓடிடணும். ஆமென் சொல்லுங்களேன். Why you need to be the right company of people? Because the people around you must motivate you, must encourage you. Hallelujah. Must agree with you and to tell you that your God will do what you are waiting for. If you are the wrong company of people, their words can kill your faith and hope. Amen. That's why you have to stay away from some people. That is not selfish, that is wise. Just because you love, God says love everybody. God didn't say sit with everybody. Someone. Amen. எல்லாரையும் நேசிக்கணும்னு சொன்னார், எல்லாரோட உட்காரணும்னு சொன்னாரா? சங்கீதம் 1 யாரோட உட்காரணும். ஹல்லேலூயா. அதனால சரியான இந்த காத்திருக்க நேரத்தில் நல்லா உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற ஆளு, உற்சாகப்படுத்துற ஆளு, உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற ஆளு. இல்ல நீங்க சோர்ந்து போகாதீங்க. வீட்டில் வந்து மனைவி சோரும் போது கணவர் சொல்லணும், இல்ல பிள்ளை கர்த்தரை நம்பு, கர்த்தர் செய்வார். கணவன் சோர்ந்து போக யோ அந்த ஆள் மண்டையை அடிச்சு நம்பியா கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Okay. So it's very important you be with the right company when you are waiting for God for your breakthrough answer, because the right company of people, the right people will give you, will stand with you, will support you, will pray with you, will say the right things to motivate you. Amen. Arafaham. அடுத்தது, you need to, when you are waiting, you need to hold your tongue. நாக்க பிடிச்சுக்கணும். ஏன் சொன்னா one wrong, because life and death is the power of, மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப நம்ம பேசுற வார்த்தை காத்துற, இங்க ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்தில் பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து ஆமா எங்க நடக்க போகுது, என் வாழ்க்கை என் ஜபத்துக்கு பதில் வராது, இந்த பிரேக் த்ரூ வராது, அது நடக்காது, நானும் காத்துறதுக்காக அந்த கிளவிய கடைசியில் குழியில தான் போனோம், இப்படின்னு பேசியிருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். It's important what you speak during the time of waiting. Hold your tongue. Amen. Speak the right words. Speak to one another. Speak in your homes. No, God will give us our own house. God will help us to settle all the debts. God will deliver us. God will open the womb. Amen. And will save our. அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் பேசுங்க. Amen. சரியான வார்த்தைகளை நீங்க பேச கத்துக்கணும். காத்திருக்க நேரத்தில் one wrong word is finished. Hallelujah. So மற்றவங்க சொல்ற வார்த்தையும்
உங்களோட நம்பிக்கைக்கு மாறாக பேசுகிற வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. உன் கடவுள் செய்ய மாட்டார். நோ 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 நோ, ஐ வில் நாட் லிசன் டு தட். அதை நான் கேட்க மாட்டேன். ஓகே, ஐ நோ மை காட் வில் டூ பிகாஸ் ஐ எம் வெயிட்டிங். ஹி ஹஸ் ப்ராமிஸ். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். காத்திருக்க நேரத்தில் ஹோல்ட் யுவர் டாங், ஹோல்ட் யுவர் டாங். ஹல்லேலூயா. நடக்கும், கர்த்தர் செய்வார் அப்படின்னு விசுவாச வார்த்தை. கடைசியாக while waiting, காத்திருக்கும் போது guard your heart, உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. why? because it's possible you get bitter against God. கசப்பு வரதுக்கு வாய்ப்பு ஏராளம் இருக்கு. ரொம்ப நாள் காத்திருந்த ஒண்ணு நடக்க, என் ஆண்டவர் மேல ஒரு கசப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் செய்ய மாட்டாரு, அவர் என்ன மறந்துட்டாரு, இப்படி சொல்லி தேவையில்லாத எண்ணங்களுக்கு இருதயத்தை கரைப்படுத்துவதற்கு கசப்பு உண்டாக்குறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. Learn to guard your heart so that your heart there will be no bitterness against God. Hello, amen சொல்லுங்க. Okay, so now when did Jesus respond to Peter's word? Verse 4. எப்ப பேதுரு வந்து ஆண்டவர், பேதுரு என்னதான் பேதுரு தேவையோட இருந்தாலும் ஆண்டவர் பேதுருக்கு ஒரு தேவை இருந்து தெரிஞ்சோம், அவனோட மனநிலை தெரிஞ்சும் அவன் படகை அவர் உபயோகப்படுத்தினாலும் உடனே அவன் தேவையை சந்திக்கல. நம்ம சொன்ன அவன் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில காரியம் காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? இப்போ எப்போ பேதுருடைய தேவை ஆண்டவர் சந்திச்சா? For strange reasons, Peter, though he was in a need, Jesus didn't meet his need immediately. Peter had to wait. Now I shared just now what you must do during your waiting period. Now when did Jesus respond to Peter's need? எப்போ பேதுருவை பார்த்து இயேசு அவன் தேவையை சந்திக்க என்ன எப்ப அவர் திரும்பினார்? பேதுருவை பார்த்து வாசிங்க 4வது வசனம், verse 4. Look at verse 4, okay? When did Jesus respond to Peter's need? எப்ப பேதுருடைய தேவையை ஆண்டவர் சந்திக்க ஆரம்பித்தார் சொன்னா, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். After Jesus, or he had finished speaking to the crowd, after what he wanted to finish, then he turned to Peter, cast out the net into the deep. பேதுரு இயேசு எப்ப பேதுருவை பார்த்து வளைய ஆழத்துக்குள்ள வீசி அவன் தேவையை சந்திக்க ஆரம்பிச்சார் சொன்னா, கட்டளையிட்டார் சொன்னா, அவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு, there's a principle there, after he finished what he wanted to finish, then he turned to, அப்பனா அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்ச பிறகுதான் பேதுரு மேல கவனத்தை செலுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப there's a principle. அப்பனா ஆண்டவர் நம் வாழ்க்கையில காத்திருக்கிற நேரத்துல அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்ச பிறகுதான் நம் தேவையை சந்திப்பார். அது எதுவா இருந்தாலும் சரி. After he finished what he want to finish in our life, after he accomplished, then only Jesus will turn to us and tell us what to do to fulfill or to answer that prayer. Say amen. Amen சொல்லுங்க. So church, அப்பனா see, while waiting before the miracle or before the answer to your prayers, before the breakthrough, before the promotion, before the harvest of souls, before God in his wisdom and mercy, listen, accomplishes more than one thing in your life during your waiting period. Let me repeat that again, okay? Let it register. Then I will அப்புறம் தமிழ்ல சொல்றேன். See, before the miracle, before the answer to your prayers, before the breakthrough, before the promotions, before the harvest of souls, God in his wisdom and mercy will accomplish more than one thing in your life during that waiting period. Hallelujah. அப்பனா ஆண்டவர் தம்முடைய ஞானத்துல இரக்கத்துல நாம் காத்திருக்கிற வேற நேரத்துல அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு முன்பதாக, அந்த விடுதலை வருவதற்கு முன்பதாக, அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக, அந்த சூழ்நிலை மாறுவதற்கு முன்பதாக, தேவன் குறுக்கிடுவதற்கு முன்பதாக
அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்த பிறகுதான், அதாவது சில வேளையில ஒரு காரியம் அல்ல 2 காரியம் அல்ல 3 காரியம் அவர் நிறைவேற்றின பிறகுதான் அந்த காரியத்தை அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். He accomplishes more than one thing sometimes during your waiting period. அப்ப காத்திருக்கிற நேரத்துல, அந்த காத்திருக்கிற நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்ன, but there's also a purpose in waiting. Why you are waiting, there is a purpose. Why God wants you to wait, there is a purpose in waiting. நீங்க காத்திருக்கும் போது அதுல சில காரணம் இருக்கு. ஏன்னா அந்த காத்திருக்கிற நேரத்துல சில வேளை ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு மேலாக 2 காரியமா இருக்கலாம், 3 காரியமா இருக்கலாம், ஆண்டவர் சில காரியத்தை நிறைவேற்றின பிறகுதான் அவர் அந்த அற்புதத்தை செய்கிறார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. So while you are waiting, there's a purpose for your waiting. Amen. Can be anything, but in this case Peter has to wait until Jesus finished speaking to the crowd. பேதுரு எது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சொன்னா, இயேசு அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகுதான் பேதுரு தேவையோட இருக்கிறாரு. உண்மைதான். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல பேதுருக்குள்ள. ஓகே, ஆனாலும் அவனை காக்க வச்சாரு. God made him to wait. There's a purpose in waiting. Okay, there can be many reasons. காத்திருக்கும் போது சில வேளை பல காரியத்தை ஆண்டவர் டீல் பண்ணலாம். ஒருவேளை ஆண்டவர் நீங்க காத்திருக்க வேளையில அந்த அற்புதத்தை அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை காக்க வைக்கிறான்னு சொன்னா, ஒருவேளை ஏதோ உங்களுக்குள்ள சில வேலையை ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கார். மேபி God is dealing with your character. சில கேரக்டர் ஆண்டவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். உங்க கையில அந்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு முன்ன, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்ன உங்களை காக்க வைக்கிறார், உங்களை வெயிட் பண்ண வைக்கிறார். ஆனா அதே நேரத்துல அந்த காத்திருக்கிற நேரத்துல உங்களுடைய கேரக்டர் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஒருவேளை பொறுமையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். So maybe God is dealing with your character during the time of waiting, and we don't understand that. But during our waiting, you might not understand, but deep inside God might be working on your character. Maybe He's working on your patience. You need patience. So before He handovers the thing, before He gives you the promotion, before the breakthrough comes, He is dealing with the character. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் காத்து வைக்கிறார். அப்ப எவ்வளவு நம்ம டிலே பண்றோம், அவ்வளவுக்கு எல்லாம் டிலே பண்ணோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்கு. ஆனா நம்ம டிலே பண்ணோம்னு சொன்னா, இழுத்து பறிச்சோம்னு சொன்னா, ஆண்டவரோட வேலையும் டிலே ஆகும், அப்புறம் எல்லாம் லேட்டா வரும். அல்லேலூயா. So if you delay, if you don't yield to God, yield to his work, then the work of God will be delayed, then the answer will be delayed. Amen. So when God deals with you during a waiting time, you know God is dealing with some character issue. ஏதோ ஆண்டவர் உங்களை டீல் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ நமக்குள்ள மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் டீல் அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கிறோமோ, விட்டு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அவருடைய வேலை சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. Maybe while you are waiting, God is maturing you inside. உங்களை ஆண்டவர் உள்ளுக்கு ஸ்ட்ராங் ஆக்குறார். அல்லேலூயா. அந்த பொறுப்பு கொடுக்க, அந்த ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, ஆனா ஆண்டவர் இங்க உள்ளுக்கு வேலை செய்யறார். உங்களை என்ன உள்ளுக்கு என்ன ஆக்குறாரு? ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு. ஏன்னா அங்க போய் அந்த கையில அது வந்த பிறகு அந்த பிரேக் த்ரூ, அதை டீல் பண்றதுக்கு, அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு உள்ளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது உங்களை உள்ளுக்கு ஸ்ட்ராங் ஆக்குறார், காத்திருக்க வைக்கிறார். உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்ட பிறகு அது கையில வந்து சேர்ந்தோன்னா அது உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப புரியுதா ஏன் ஆண்டவர் உங்களை சில வேளை காத்திருக்க வைக்கிறார்? கேரக்டர் டீல் பண்ணலாம். அல்லேலூயா. கொஞ்சம் சைட் ட்ராக் பண்றேன். எனக்கு கல்யாணம் நான் ஏற்கனவே சொன்னேன், இது உங்களுடைய அனுதாபம் எனக்கு தேவையில்லை. ஓகே, 34 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன். அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது வரைக்கும் நான் காத்திருந்தேன். எனக்கு 28 வயசு வரைக்கும் இருக்கும்போது நான் நினைச்சேன் I was ready. எனக்கு 28 வயசு இருக்கு. I thought I was ready at 28. But maybe I was not ready. Maybe I was ready, maybe I was not ready. But God has a different plan. When I was 28, my wife was 21. She was not ready because God was preparing her to stand with me, to minister with me, to run with me. So God was still training her. So because she was not ready yet, I had to wait. Ada faham?
You might think you are ready, but the other party, I don't know whether they are ready or whether you are ready to take that other partner. So I had to wait from 28 until 34, 6 years, when she was ready at 27. 27 வயசு 28 வயசுல நான் ரெடியாக நினைச்சேன் கல்யாணம் பண்றது. ஆண்ட பார்வையில் இன்னும் இல்லை. என் கூட உள்ளவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ நினைச்ச போச்சு எனக்கு. ஆனா ஆண்டவர் அப்ப அவங்களுக்கு 21 வயசு. அவங்கள ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தார். ராமன் சொல்லுங்க. ஜபத்தில் என்னோடு சேர்ந்து ஊழியத்தில் என்னோட சேர்ந்து நிற்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் அவங்கள ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் 6 வருஷம் நான் காத்திருக்க வேண்டியது. அப்போ அவங்கன்னா நான் பலியாகினேன். I became the victim. அப்படிதானே? So you must understand, sometimes you might think you are ready to do the business, but the other party is not ready. நீங்க ரெடியா இருக்கீங்க, அவங்க ரெடி ஆகல. அப்ப நீங்க காத்திருக்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, புரியுதா எங்க வரேன்னு, எங்க சுத்தி வளைச்சு வரேன்னு? So there's a reason, there's a purpose in waiting. Waitingக்கு காரணம் இருக்கு. The other party must be ready. The other hand. Okay? உள்ளுக்கு 100 ஆத்துமா உள்ளுக்கு வந்துட்டா இவங்களை பராமரிக்கிறதுக்கு எல்லாம் பயங்கரமா 10 பிசாசு கேஸ் வந்துச்சுட்டா உள்ளுக்கு ஜக்கமா நீங்களாம் விரட்டுறதுக்கு ரெடியா? இல்ல நீங்க ஓடிடுவீங்களா? சில சர்ச்சில் ரெடி ஆத்துமா கேட்கறாங்க. பட் நான் என்ன பார்த்து கேட்டேன், are you ready to handle the souls, the hours? Are you ready handle to disciple them? அவங்கள ஆவியில நடத்துறதுக்கு அவங்கள கற்றுக் கொடுத்து நீங்க ரெடியா? நீங்களே ஆத்துமா கொடுனா எப்படி கொடுப்பாரு? It's waiting. But are you ready to handle the crowd? புரியுதுங்களா? The other party, maybe they are not ready, or you are not ready. That's why God asked to wait. Amen சொல்லுங்க. So there's a reason for waiting. Maybe God is dealing with your character. Amen சொல்லுங்க. In the waiting period, why ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறார்னா, இந்த வெயிட்டிங் டைம்ல தான் வேற வழி இல்லாம நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறீங்க. Amen. God knows where what to get you. Amen. So that to draw you closer to him, he is allow you to wait. So you have no other options. There's only one door open. So during your waiting, God has a purpose. I will use this waiting period to draw this person closer to me. அவரை நெருங்கி வர்றதுக்கு ஒரே வாய்ப்பு ஆண்டவர் உங்களை காக்க வைக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். எனக்கு இப்போ ஒரு சகோதரி தெரியும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே ஜெபிக்கிறதே இல்லை. ஏதோ டச் அண்ட் கோ மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. ஒரு பிள்ளை இருக்கு. அடரான உத மாமியார் தொல்லை. மாமியார் சொன்னாலே டேஞ்சரான வார்த்தை. நல்ல மாமியார் இருக்காங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடி உத. ஓகே, சரியான பிரச்சனை, கணவன் பிரச்சனை. அவன் அம்மா சொல்றத அப்படியே கேட்கறான் புருஷன். வேற வழி இல்லாம இரவும் பகலும். அது வேற இருக்கிற இடம் பிசாசு பயங்கரமா, அந்த ஆவி இந்த ஆவி கெட்ட ஆவிலாம் வந்து நிக்குதான் ஜக்கமாலாம். தாங்க முடியாது. வேற வழி இல்லாம இந்த ஆண்டவர் அவங்கள கணவனை சந்திப்புன்னு சொல்லி இருக்கிறாரு, சூழ்நிலை மாத்துவன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்ப ஆண்டவர் யாரை டீல் பண்றாருன்னா, இந்த காத்திருக்க நேரத்துல அவங்கள டீல், வேற வழி இல்லாம 24 மணி நேரம் ஜபம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்காங்க. உங்களை எங்க பிடிக்கணும்னு ஆண்டவர் தெரியுங்கோ. ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். God knows where to, during a waiting period, God will draw you closer. Okay, the best illustration யாருன்னு சொன்னா அன்னாளோட கர்ப்பத்தை யார் அடைச்சா? வேதத்தில் அன்னாளுக்கு தெரியுமா? தெரியாது. அவ முத மனைவி இருந்தாலும் குழந்தை இல்லை. 2வது மனைவி அந்த சக்காலத்தினால விம்சை தாங்க முடியல. பைபிள்ல தான் போட்டிருக்கு சக்காலத்தின். ஓகே ஓகே. இப்ப என்ன தாங்க முடியல. அவன் ஆண்டவர் நோக்கி அழுவுறா. ஆலயத்தை வந்து அழுவுறா. ஆண்டவரே எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வரும்போது என்ன கேட்கிறா? பட் த பைபிள், வேதம் சொல்லுது, ஆண்டவர் கர்ப்பத்தை ஒரு காரணத்தோட கத்தரி அடைச்சார். God closed the womb. So Peter didn't catch a single fish. Who was responsible? ஆண்டவர் தான் மீனை வர வைக்கல. ஹல்லேலூயா. God has a reason. Okay, I will explain that later. அப்ப நல்லா கேளுங்க. அன்னாளு ஆலயத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு குழந்தை கூட கேட்டுட்டே இருந்தா. தாங்க முடியல. She was crying for a child. Anna. But God has closed her for a reason. See, though it was painful in God's heart, ஆண்டவர் நேசிக்கிறவங்க அழும் போது அவரும் அழுவார். நல்லா மறந்து நீங்க அதிகமா அவரை நேசிக்கும் போது, அவரே நம்பி இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவதுன்னா அவர் உள்ளம் துடிக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியாது, நெருங்கி இருக்கும் போது தான் புரியும். ஹல்லேலூயா.
அவர் உள்ள அழுவோம். இருந்தாலும் அவர் இருதயத்தை கடினப்படுத்துறார். God hardens his heart. Allow Anna. You know, when did God respond to Anna's cry? Our Germany, she prayed and prayed. Every time she comes to temple, she said, give me a child, give me a child, give me a child. ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு வர எனக்கு ஒரு குழந்தை கொடு. எப்ப நம்ம ஆண்டவர் குறுக்கிட்டாரே? The day she made this prayer. Lord, give me a son. I will give it back to you. God was waiting for that. ஆண்டவர் எப்ப கர்ப்பத்தை திறந்தார்னா, எப்ப அன்னாள் அந்த பொருத்தனையை செஞ்சாலோ, எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பாயானால் அந்த மகனை நான் உனக்கு திரும்ப தருவேன். ஏன்? அது வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தா, அது வரைக்கும் அவன் வேதனைப்பட்டா, அழுதா, இருதயத்தை ஊட்டினா. அவன் பாஸ்டருக்கே கண்ணு தெரியாம அந்த ஆளு வந்து குடிச்சிட்டியான்னு கேட்கிறான். He lied. The pastor said, are you drunk? But God waited, though it hurt God. God waited until she come to a state, and she said, though son was everything, she said, I will give back the son. God was waiting. Why? ஏன் சொன்னா, you must know this God before the time has predestined the child in that womb to be the prophet. So God needs him in the temple. So she must release him into the temple. So God was waiting. Sometimes you can be the victim in the hand of God without you knowing. Amen. உங்களுக்கே தெரியாம நீங்க ஆண்டவர் கையில பலியாகலாம். உங்களை அழிப்பதுக்காக இல்ல. சிலவன் ஆண்டவர் உங்களை அழிக்க விட மாட்டார். உடைப்பார். உடைச்சாதான் நறுமணம் வெளியாகும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அன்னால அந்த குழந்தைய ஆண்டவர் ஆலயத்தில் உனக்கே கொடுப்பேன்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். ஏன்னா அந்த குழந்தையை முன்குறித்து விட்டார். அடுத்த பெரிய தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி பள்ளி ஆரம்பிக்க போறானு. ஆமென். அது மட்டுமல்ல, அவன் ஆலயத்துக்கு போன பிறகு அன்னாள் ஜோமனி என்னாச்சு? she become a matured intercessor. அவ ஜோமனி ஜெபத்துல எல்லா ரகசியம் ஜெபத்துல ஆழத்துக்குள்ள போயிட்டாங்க. அம்மா ஜெப வீராங்கனையா மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. a matured intercessor. தேர்ச்சி பெற்ற ஒரு மன்றாடலா அவர் மாறிவிட்டாள். ஏது அவசியம் சொன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையில இருந்து எங்க வளர போறாரு? ஆலயத்துல அப்ப எப்படி இருந்தது சூழ்நிலை? ஏலியும் சரியில்லை, அவன் குமாரன் ஆசாரியும் சரி. அங்க பாவம், சுத்தி பாவம். இந்த பாவத்து மத்தியில இவன் ஒரு தேவ மனுஷனை வளரணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஆள் ஜெபிக்கணும். அதுல சிறந்த ஆள் யாருன்னு சொன்னா, அது அவனோட தாயா தான் இருக்கணும். அப்ப அவன் ஜோமனி அவ ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு இன்டர்செசரா மாறிட்டா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் போட்டு ஆண்டவர் உருட்டி எடுக்கிறாருன்னு புரியுதா சில வேளையில லைஃப்ல? ஆமென். அரபாம், இது ரொம்ப ஆழமான காரியங்க. விளங்குறவங்க தான் விளங்காதவங்க போயிட்டு. ஓகே, சம்டைம்ஸ் சில நினைச்சிருக்காங்க வசனம் இது ஆழமான காரியம். ஓகே, God reveals until she becomes, she said she will give back the son. In the course of time she became a matured intercessor. God need her so that until Samuel become stand on his feet, Samuel need the prayer of the mother. The right person to pray for him will be the mother. Amen. இப்ப புரியுதா ஏன் ஆண்டவர் காக்க வைக்கிறார்? There is a purpose in waiting. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் காத்து இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் பணத்தை ஏன் இழுத்து பறிக்கிறதுன்னு சொன்னா, கையில் இருக்கும்போது கண்மூடித்தனமா செலவு பண்ணணும். ஆமா இல்லையா? யோசிக்கல, ஊழியத்தை கொடுக்கல, தேவையில்லாம செலவு. பணத்தை அருமையை கற்றுக் கொடுக்க, the value of money டீச் பண்றதுக்காக ஆண்டவர் இழுத்து பறிக்கிறார் பணத்தை. ஆமென். Money is not everything, but God want to teach you every single cent there's a value. Hallelujah. God want you to have a different value system. Your system of value system. God want to change the value system. Amen சொல்லுங்க. Amen. So many things I can carry on. So there's a purpose in waiting. You must know. So you must know what to do while waiting. Number 2, what to do? The purpose in waiting. So you have to ask God. So நீங்க முரட்டாட்டம் பண்ணி, if you delay God, if you don't give in to God, then the process will be delayed. நீங்க இழுத்து பறிச்சின்னு சொன்னா 10 நாள்ல நடக்க வேண்டியது 10 மாசம் ஆகலாம். 10-11 நாள்ல கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டியவங்க எத்தனை நாள் சுத்திட்டு இருந்தாங்க? whom to be blame? யாரை குற்றம் சொல்றது? ஆமென் சொல்லுங்க. அவர் பேசும்போது காது கொடு, எச்சரிப்பு கொடுக்கும் போது காது கொடுத்து கேட்டு, ஆண்டவரே I will do that, I will do that. Amen. Hallelujah. Hello.
சரி, இப்போ பேதுரு பார்த்து நான் முடிக்கிறேன். பேதுரு பார்த்து ஆழத்துக்குள்ள வலைய வீசுன்னு சொன்னார். கொஞ்சம் ஆழத்துக்கு போய் என்ன செய்ய சொன்னாரு? வலைய வீசுனேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன். ஓகே, when God told Peter, go a bit further deep and cast the net into the deep, it was against his logical reasoning. ஆமென் சொல்லுங்க. அவனோட புத்திக்கு, அதாவது மனுஷன் புத்திக்கு நேர்மாறான ஒரு காரியம். ஏன்? இட் வாஸ் அகேன்ஸ்ட். இட் சவுண்ட்ஸ் கிரேசி, பைத்தியக்காரத்தனமா தோன்றுது. நம்பர் 1. அப்போ ஆழத்துல வீச சொல்லும் போது என்ன ஆச்சு? இப்போ உங்களை பார்த்து பேதுரு என்ன சொன்னார்? வாய் பீட்டர் பேதுருடைய மனதுல ஏராள காரியம் மைண்ட்ல ஓடி இருக்கலாம். ஒண்ணு, அவன் சொன்னா ராத்திரிலாம் ட்ரை பண்ணோம், எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், ஒரு மீன் கூட. இப்போ ஆழத்துல போய் வீச சொல்றீங்க. நேற்று ராத்திரி அங்கதான் போய் வலையை அங்கேயும் வீசிட்டோம், அங்க மீன் கிடைக்கல, இப்போ ஆழத்துல போய் வீச சொல்றீங்களே அப்படின்னு மைண்ட்ல ஏற்றி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. Peter could have argued, Lord, you are asking, we have worked hard all night and haven't caught anything, but because we have worked hard, we have tried everything, tried all the locations, now you are telling, go to the deep and cast. That could have been his argument. Amen சொல்லுங்க. ரெண்டாவது, ஏன் பேதுரு குழம்பி இருப்பான்னு சொன்னா, மீன் எப்ப பிடிப்பாங்க? When do you fish? Night. Why night? Moon. What happens to the night? There will be no sun, the fish all come up. Okay, so it's what Jesus is telling people. Now the sun is already up, சூரிய மேல வந்துருச்சு. It's against the law of fishing. ஆமாவா இல்லையா? மீன் பிடிக்கிற லாவுக்கு எதிர்மாற. இப்ப மீன் எல்லாம் கீழே போயிருக்கும். எவ்வளவு கீழே போயிருக்கும்? சூரியன் தான் வந்துருச்சே, இப்போ போய் வலைய வீச சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? அது மைண்ட்ல ஓட இருக்கும். ஆமென். It's against the law. Thirdly, பேதுரு ஆர்கியூ பண்ணிருக்கலாம். ஏன்னு சொன்னா, இதெல்லாம் நான் எழுதுந்தேன். பேதுரு இயேசு பார்த்து சொல்ல, இயேசுவே ஓகே என்ன சொல்ற? How did Peter address Jesus when Jesus asked him to cast the net into the deep? மாஸ்டர், தமிழ்ல ஐயரேன்னு சொன்னார். ஆமென். ஐயர் இங்க இருந்தா வந்திருக்கு போல, ஐயரேன்னு சொன்னார். ஓகே, see, when Peter could have said all these things in his mind, you are a carpenter by trade, I'm a fisherman, you don't know the sea well. He could have thought to himself, சொல்லிருக்க மாட்டாரு, I know the sea well, I've tried every location, I didn't get a single fish, but you know what you know about sea? So Peter would have argued to himself, would have thought, Jesus, you are a carpenter. Master, you are by trade, you are a carpenter, I'm a fisherman, I know the sea. What do you know about the sea? Hello? But the other thing, okay, that's all okay. If I take the net now to cast into the deep, people would have told himself, what people will think? They will think me what? Crazy. இப்போ நான் வலையை எடுத்துட்டு போனேன்னா ஆளுங்களை என்ன நினைப்பாங்க? என்ன பைத்தியம் நினைக்க மாட்டாங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இதெல்லாம் மனதில் இருந்தாலும் பேதுரு சொன்னாரு, இதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், because you say so. Hallelujah. எனக்கு அந்த விசுவாசம் இல்லை, எனக்கு தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல, இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கு, ஆனா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆலயத்தில் போறேன். ஆமென். சில வேளையில ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆமென். அப்ப உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கீழ்ப்படியும் போது அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக்கங்க. சில வேளை ஆண்டவர் சொல்லும் போது அந்த விளக்கம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அதோட ஆழம் புரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு நல்லா தெரியுது. இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட். நீங்க கீழ்ப்படியும் போது, because you say so, நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னா நான் செய்யறேன். சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு, God is not obligated to explain to the person next to you what he is telling you to do. உங்களுக்கு சொல்ற காரியம் சில வேளை, but you must make sure it's God. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியம் உங்க பக்கத்துல இருக்கிற, அது கணவன மனைவி கூட இருக்கலாம், அவங்களுக்கு உடனே விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. 12 வருஷமா நாங்க 10 வருஷமா தெலோனித்தால சபையை நடத்தினோம். ஆண்டவர் சொன்ன சபையை மூடிட்டு மக்கள்லாம் கொடுத்துட்டு டிராவல் பண்ணுங்க. அப்ப எங்களுக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் சிலருக்கு அதை பைத்தியக்காரத்தனமா இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கல, நாங்க சொல்ற விளக்கம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல.
ஆனா இன்னைக்கு எங்க ஊழியத்தை பார்த்து இட்ஸ் அ ப்ரொமோஷன். ஆமென். பலருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது, பல இடத்துல கத்து நிறுத்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னது சரி. ஹல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் சொன்னா யூ ஆர் ஷூர் தட் இஸ் காட். ஆண்டவர் சொல்ற அப்ப அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அந்த வேலையில ஃபேத் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு புரியுதோ இல்லையோ நான் கால் எடுத்து வைக்கிறேன். எப்படி பணம் வரும் எனக்கு தெரியாது, எப்படி செய்ய போறேன் எனக்கு தெரியாது, எப்படி நடக்க போதோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், என் ஆண்டவர் சொல்லிட்டாரு. Just because he said so, I will just obey. But I don't have faith at this time. Later you will have the faith. I don't understand now. Later you might understand. Amen. Okay, this is a very deep thing. Hallelujah. என்ன ஆச்சு ஆழத்துல சில வேதத்துல அதுக்கு ஏராளம் ஆதாரம் இருக்கு. நான் அதை சொல்ல விரும்பல, மணி ஆகிரும், நான் முடிக்கிறேன். The ultimate purpose என்னாச்சு, ஆழத்துல வீசினோன்னு என்ன கிடைச்சு? What happened when he cast? வலை கிளியத்தக்க மீன்கள். ஆமென் சொல்லுங்களேன். மிகுதியான மீன்கள். ஓகே, what did the English says? A large number of fish that the nets began to break. வலை கிளியத்தக்க, கிளியத்தக்க ஏராளம் மீன். இப்போ உங்களை பார்த்து நேத்து அந்த மீன் எங்க போச்சு? ஆஹா, there's a reason for that miracle. ஏன் ஆண்டவர் யார் அந்த மீனை இப்ப நம்ம முந்திரி கொட்டமா நான் முன்னுக்கே சொல்லிடுறேன், அந்த மீன் மேல வராம தடுத்ததே கீழே போன்னு சொன்னதே ஆண்டவர் தான். ராமன் சொல்ல வலை நான் சொல்ற வரைக்கும் மேல வராதுன்னு சொன்னது ஆண்டவர் தான். சில வேளை உங்களோட சில காரியத்தை தடை பண்ணி வச்சதே ஆண்டவர் தான். அதுக்கு சில காரணம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. God has a reason. He knows. அவன் நினைச்சிருப்பான், நீங்க காப்பேட்டர் சர்வ வல்லவர்டா நானு. ஆமென். எல்லா மீனை நான் தான் படைச்சேன், சொன்னா மேல வரும், போனா போவோம். ஆமென். ஹலோ. See, மீன் கிடைச்சு. Yesterday they failed at that location, but today they saw the miracle. எங்க சில வேளையில sometimes where you have failed, God will ask you to go there again so that you will see the glory of God at the same place. எங்க சில வேளை தலை குனிஞ்சீங்களோ, வெக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் போய் உங்க தலையை உயர்த்துவார், கொம்பை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அழுதுறீங்க, அவமானப்படுத்துங்க, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை சிரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. Sometimes God can turn everything for his reason, for his glory. Amen சொல்லுங்க. Now three things. The ultimate, why God stopped that fish and later the next day asked the fish to come up and cause Peter a miraculous catch. What is the ultimate purpose of that catch? ஏன் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய வச்சார்? ஏன் மீனை தடுத்து மேல வச்சார்? Three things. Okay, number one, what happened after the catch? You see what Peter called Jesus. Three things. Faster. Okay, number 8. சீக்கிரம் வாசிங்க. 8வது. ஆமென். என்ன கூப்பிட்டாரு? ஆண்டவரே. அந்த கேட்ச் வந்த பிறகு, after, look at me, after the miracle, the ultimate purpose, what is the ultimate purpose of the miracle? ஆண்டவர் அந்த அற்புதத்துக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் வச்சதா. முதலாவது என்ன நடக்குதுன்னா, பேதுரு ஆழத்துல வீசும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து என்னன்னு சொன்னாரு? ஐயரேன்னு கூப்பிட்டார். இங்க when Peter told Jesus, Jesus told Peter to cast the net into the deep. How did Peter address Jesus? Master. Now after the miracle, he knelt down, he said, Lord. Amen. From master he become Lord. ஐயரே இருந்தது என்ன இப்ப என்னடா? ஆண்டவர். A new revelation of God. Amen. ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போது ஆண்டவர் யார் என்று அவரோட மகிமை வெளிப்படுத்துவார். அவருடைய புதிய இன்னொரு குணத்தை, சுபாவத்தை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். Amen. We will know the nature and the greatness of God every time we receive the miracle. Hallelujah. From ஐயரே he become ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐயரே என்று சொன்னதுல இருந்து ஆண்டவரே அந்த miracle. அடுத்து என்ன நடக்குது? ஒரு conviction. ஐயோ நான் பாவின்னு சொல்றான். That miracle has caused a conviction. அந்த அற்புதம் என்ன நடந்துச்சு? ஐயோ நான் பாவி, போங்கன்னு சொல்றான். He said, I'm a sinner, go away. That miracle brought a conviction within his heart. அந்த அற்புதம் அவனுக்குள்ள ஒரு பாவத்தை உணர்த்த ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
So every miracle, God used every miracle to reveal himself, the nature of himself. And every miracle will lead you closer to God, to a greater yieldness and surrender and repentance. Amen. But the final one, verse 11, 11 வசனத்தை வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த மீனுக்கு இப்ப என்னாச்சு? A new commitment, that ultimate purpose of the miracle or the catch for Peter to make a commitment or dedication to follow Jesus. அந்த பிரதான நோக்கம் அந்த அற்புதம் என்னன்னு சொன்னா, அந்த அற்புதம் எந்த அற்புதத்துக்காக காத்திருந்தாங்களோ, எந்த மீனுக்காக காத்திருந்தாங்களோ, அந்த மீன் கையில வந்த பிறகு என்ன செய்றா? அந்த மீனையே விட்டுட்டு அவர் பின்னால போறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு அந்த blessing தேவையில்ல, blesser இருந்தா போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை எனக்கு, இப்ப ஆசீர்வதிக்கிறவர் பின்னால தான் நான் போவேன். ஏன்னா ஆசீர்வாதம் பின்னால போனா அது கொஞ்ச நேரம் தான், ஆனா ஆசீர்வதிக்கிறவர் பின்னால நான் போனேன்னு சொன்னா அது நிரந்தரமா இருக்கும். So your choice whether to go behind the blessing or the blesser, the giver, the gift or the giver. பாருங்க, கடைசியில் அந்த முடிவு எதுக்காக காத்திருந்தோம் அதே கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுறது, இந்த மீனை காட்டிலும் பல மடங்கு கொடுக்கிறவர் அவர் எனக்கு போதும்னு சொல்லிட்டு பின்னால போறான். நம்மளுடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு அற்புதம் நம்மளை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த அற்புதத்தை பின்னால ஓடக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை பின்னால ஓடக்கூடாது. அந்த அற்புதத்தை செய்தவர், ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் பின்னால அர்ப்பணத்தோட அவரோடு நம்ம நெருங்கி போக ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். Every time you receive a blessing, every time people make mistakes, they run after the blessing, they run after the gift, but your heart must be going after, because the blesser is bigger than the blessing. Amen. Because the giver is greater than the gift. Amen. கடைசில முடிவில் ஆண்டவரே உங்க பின்னால வந்தா போதும் சொல்றான், நீங்க இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு பெரிய சொத்து கிடைச்சிருச்சு. My greatest treasure is Jesus Christ. எல்லாம் கண்களை மூடுவோம். பிதாவே, இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி ராஜா. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கூடி வந்த இந்த இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். Continue to minister to every one of them. In Jesus' name I pray. Amen. 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 கர்த்தருக்கு ஒரு பலத்த கைத்தட்டி கொடுப்போமா?